சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இதை மட்டும் அப்படியே கையில ஊற்றி நாவினால நக்கி சாப்பிடுங்க. இதை நைட் டைம்ல சாப்பிட்டீங்கன்னா உங்க விந்து நல்ல கொல கொலன்னு கட்டியாகுங்க. அதே மாதிரி தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்தும் வெளியவே வராது, விந்து உற்பத்தியும் அதிகமா சுரக்கும். இது ரொம்ப சிம்பிளா 2 பொடி மட்டும்தாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அது எனக்கு போதும். இதுக்காக ஒரு பவுல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூனைக்காளி விதை பொடியை சேர்த்திக்கலாம். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங்கிழங்கு பொடியும் சேர்த்திக்காங்க. இதுல கொஞ்சமா சுத்தமான தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 ஸ்பூன் எடுத்து கையில ஊற்றி நாவினால நக்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி இரவு நேரத்துலலாம் நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய விந்துவை அதிகமா உற்பத்தி செஞ்சு தாம்பத்தியத்துல நீண்ட நேரத்துக்கு விந்து வெளிவராம ரொம்ப சீக்கிரமா நல்லா கொல கொலன்னு கட்டியாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நரம்புகளையும் நல்லா பலப்படுத்தி ஆண்குறியினுடைய அந்த விரைப்பு தன்மையையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியதுங்க. விந்தணுவில உயிரணுக்களின் எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. பூனைக்காளி விதை பொடியும் அமுக்குராங்கிழங்கு பொடியும் இந்த 2ம் சேர்வதால நம்மளுடைய நரம்புகள் பலமடைந்து ஆண்குறியினுடைய இளைச்சித்தன்மைக்கும் சரி, நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் சரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இது வேலை செய்யும் நம்ம உடல்ல. அதே போல நம்ம உடலுக்கு இரும்பு பலத்தை தரக்கூடியதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியையும் ரொம்ப அதிகரிக்கும். நம்ம மன அழுத்தத்தை போக்கக்கூடியதுங்க. நம்ம தேன் சேர்த்து இந்த 2 பொடிகளை சாப்பிட்றதுனால இதனுடைய வீரியத்தன்மை ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகரிக்கும். கண்டிப்பா டெய்லியும் சாப்பிடுங்க. 1 வாரம் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய தாம்பத்தியத்துல நல்ல மாற்றம் என்பது ஏற்படும். கண்டிப்பா பயன்படுத்தி ஆரோக்கியமான தாம்பத்தை நீங்க நீண்ட நேரம் பெறுங்க.